Hello everyone, welcome to our channel. In the video sectors of the Indian economy in the chapter நம்ம comparing the three sectors இந்த topic பத்தி இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம போன வீடியோவில் ப்ரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷரி செக்டார்ஸ் நம்ம என்னென்ன அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 3 செக்டார்லேயுமே என்ன ஆகும்னா நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் கூட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சர்வீசஸ்மே நடக்குது. ஸோ இந்த 3 செக்டார்ஸுமே பார்க்கும் போது இதில் நிறைய பீப்புள் ஒர்க் பண்ணுவாங்க. எதுக்காக? கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஒரு இடத்துலேருந்து அந்த கூட்ஸை இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி நம்ம சர்வீசஸ் அப்படின்றதுனால நிறைய ஒர்க்ஸ் பற்றிலாம் நம்ம பார்த்தோம். அதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது நிறைய பீப்புளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் therefore is to see how much goods and services are produced and how many people work in this sector. ஸோ அடுத்த ஸ்டெப் அப்படின்னு பார்க்கும் போது எவ்வளோ கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த ஒரு துறையிலையுமே, அதே மாதிரி எவ்வளோ பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு துறையிலையுமே அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன் an economy there would be one or more sectors which are dominant in terms of total production and employment, while the other sectors are relatively small in size. ஸோ இந்த பொருளாதாரத்தில் நம்ம பார்க்கும் போது தேர் குட் பி ஒன் ஆர் மோர் செக்டார்ஸ், அதாவது ஒன்றும் இல்லை அதுக்கு மேற்பட்ட துறைகளில் நம்ம பார்க்கும் போது எது டாமினண்ட்டாக இருக்கும். சில துறைகள் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும். இதில் ப்ரொடக்ஷன்லையும் சரி, எம்ப்ளாய்மெண்ட் அதாவது பீப்புளுக்கு வேலைவாய்ப்புகள் தரதா இருக்கட்டும். சில செக்டார்ஸ், சில துறைகள் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஸ்மால் இன் சைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட், ஹவு டு வி கவுண்ட் த வேரியஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் நோ த டோட்டல் ப்ரொடக்ஷன் இன் ஈச் செக்டார். ஸோ எப்படி நம்ம இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை நம்ம கவுண்ட் பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் ஒரு செக்டார்லேயுமே நம்மளுக்கு எவ்வளோ டோட்டல் ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒரு செக்டார்லேயுமே நம்ம பார்க்கும் போது நிறைய கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அது இம்பாசிபிள் டாஸ்க் அப்படின்றது கூட நம்ம நினச்சிக்கலாம். பட் ஆனால் நாட் ஒன்லி வுட் த டாஸ்க் பி எனாமரஸ், யூ மைட் ஆல்சோ வண்டர் ஹவு வி கேன் ஆட் அப் cars and computers and nails and furnitures. It won't make sense. ஸோ ஏன்னா நம்ம கார்லேருந்து கம்ப்யூட்டர்லேருந்து ஆரம்பித்து நெயில்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் இது வரைக்குமே இன்னும் ஒரு பொருளுமே எப்படி தயாரிக்கிறாங்க, எவ்வளோ தயாரிக்கிறாங்க அப்படின்றது கவுண்ட் பண்ணுறது அது ரொம்ப கஷ்டம். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் 10,000 kgs of wheat is sold at 8 rupees per kg, அதாவது 10,000 கிலோ கோதுமையை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1 கிலோ கோதுமை 8 ரூபாய் அப்படின்னு விற்கிறாங்க. ஸோ த வேல்யூ ஆஃப் வீட் வில் பி 80,000. அப்போ 10,000 kgs ஆஃப் வீட்டோட ரேட் நம்மளுக்கு என்ன இருக்கும், 80,000 இருக்கும். அதே மாதிரி 5,000 கோகோனட்ஸை விற்கிறாங்க. ஒரு கோகோனட்டு, ஒரு தேங்காவோட விலை 10 rupees அப்படின்ற மாதிரி விற்கிறாங்க. அப்போ நம்ம டோட்டலாக 5,000 கோகோனட்ஸ் எவ்வளோ வரும், 50,000 rupees அப்படின்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சிமிலர்லி த value of goods and services in the 3 sectors are calculated and then added up. ஸோ இந்த மாதிரி ஒரு செக்டார்லேயுமே அந்த வேல்யூஸ் எல்லாம் ஒன்றா கால்குலேட் பண்ணி அதை ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு இடத்துலையுமே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கோதுமை நம்மளுக்கு எதில் வரும், ப்ரைமரி செக்டாரில் வரும். ஸோ அந்த கோதுமையை எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு இண்டஸ்ட்ரியில் கொடுக்குறாங்க. ஸோ அதை மேனுஃபேக்சர் அந்த கோதுமையை ஒரு ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க. கூட இன்னும் 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து அவங்க அதை ஒரு என் ப்ராடக்டாக ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அதோட ரேட்டை அவங்க கால்குலேட் பண்ணாவே அது எல்லாமே சேர்ந்துடும். ஸோ கோதுமையோட விலையில இருந்து தனித்தனியாக கால்குலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. So take for instance a farmer who sells wheat to a flour mill for 8 rupees per kg. ஒரு farmer ஒரு flour millக்கு 8 rupees ஒரு kg விற்கிறாங்க. The mill grinds the wheat and sells the flour to a biscuit company for 10 rupees per kg. ஸோ ஒரு மில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டை நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு மாவு பதத்துக்கு மாற்றி ஒரு பிஸ்கெட் கம்பெனிக்கு அனுப்புகிறாங்க.
The biscuit company uses the flour and things such as sugar and oil to make 4 packets of biscuit. ஸோ இந்த பிஸ்கெட் கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஃப்ளோரு அதுக்கப்புறம் இன்னும் சில திங்ஸ் என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையும் வந்து வச்சு அவங்க வந்து 4 packets of biscuit வந்து செல்கிறாங்க. 4 packets of biscuit வந்து செய்கிறாங்க. It sells biscuit in the market to the consumers for 60 rupees. ஸோ அந்த 4 packet of biscuit வந்து 60 rupeesக்கு வந்து அவங்க விற்கிறாங்க. மொத்தம் வந்து ஒரு பேக்கெட் என்ன விலைக்கு விற்கிறாங்கன்னா 15 rupeesக்கு வந்து விற்கிறாங்க. இந்த பிஸ்கெட்ஸ் ஆர் த ஃபைனல் குட்ஸ். இங்கே பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து என்னது, பிஸ்கெட் தான் வந்து என்னது நம்மளுடைய ஃபைனல் குட்ஸாக வந்து இருக்குது. தட் இஸ் குட்ஸ் தட் ரீச் த கன்சியூமர்ஸ். அதாவது பிஸ்கெட் தான் வந்து கன்சியூமர்ஸை வந்து ரீச் பண்ணுது. ஸோ ஏன் வந்து இந்த ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை மட்டும் கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இன் கான்ட்ராஸ்ட் டு த ஃபைனல் குட்ஸ், குட்ஸ் சச் as wheat and the wheat flour in this example are intermediate goods. இதில் வந்து பார்க்கும்போது வீட்டாக இருக்கட்டும், இந்த வீட் ஃப்ளோராக இருக்கட்டும், இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்தது வந்து அது வந்து இன்டர்மீடியட் குட்ஸ். ஸோ இந்த இன்டர்மீடியட் குட்ஸ் ஆர் யூஸ்ட் அப் இன் ப்ரொடியூசிங் த ஃபைனல் குட்ஸ். ஸோ இந்த இன்டர்மீடியட் குட்ஸை வச்சு தான் வந்து அவங்க ஃபைனல் குட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. So the value of the final goods already include the value of all the intermediate goods that are used in making the final goods. அதாவது அந்த பிஸ்கெட்டோட விலையில வந்து நம்ம பார்க்கும் போது அதில் வந்து அந்த கோதுமையோட விலை, அந்த சுகரு, இது எல்லாத்தோட விலையுமே வந்து அதோட சேர்ந்து தான் வந்து அந்த ஃபைனல் குட்ல வந்து வருது. ஸோ அப்போது hence the value of ₹60 for the biscuit ஆல்ரெடி இன்க்ளூட்ஸ் த வேல்யூ ஆஃப் ஃப்ளோர். ஸோ அப்போ அந்த பிஸ்கெட்டோட விலை 60 rupees அப்படின்னு சொல்லும் போது அதில் வந்து அந்த கோதுமையோட விலையும் இன்க்ளூட் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. சிமிலர்லி த வேல்யூ ஆஃப் ஆல் அதர் இன்டர்மீடியட் குட்ஸ் வுட் ஹாவ் பீன் இன்க்ளூடட். ஸோ கோதுமை மட்டும் கிடையாது, அது கூட என்னென்னலாம் சேர்க்குறாங்க, சுகராக இருக்கட்டும், இன்னும் சில ஆயிலாக இருக்கட்டும், இன்னும் சில பொருட்கள் எதெல்லாம் சேர்க்குறாங்களோ அந்த பிஸ்கெட் செய்யறதுக்கு, ஸோ அது எல்லாமே என்னது இன்டர்மீடியட் குட்ஸ். ஸோ அதோட விலையுமே வந்து இதில் இன்க்ளூட் பண்ணி தான் அந்த பிஸ்கெட்டோட ஃபைனல் ரேட்டை வந்து அவங்க நிர்ணயிக்கிறாங்க. டு கவுண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃப்ளோர் அண்ட் த வீட் செப்பரேட்லி இஸ் therefore நாட் கரெக்ட், பிகாஸ் தென் we could be counting the value of the same thing a number of times. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ளோர் ஏதோ சரி, அதாவது கோதுமையாக இருக்கட்டும், கோதுமை மாவாக இருக்கட்டும், நம்ம வந்து தனித்தனியாக வந்து அதை சேர்க்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, திருப்பியுமே வந்து நம்ம பிஸ்கெட்டோட ரேட்டை வந்து சேர்க்கும் போது அது ரிப்பீட்டடாக வந்து ஒரே விஷயத்தையே வந்து நம்ம திருப்பியும் ஆட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த வீட் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது அந்த ஃப்ளோராக மாறுது, அதுக்கப்புறமா வந்து பிஸ்கெட்டாக மாறுது. ஸோ அதனால தான் இந்த ஃபைனல் கூட்ஸை மட்டுமே வந்து அவங்க வேல்யூ பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ த வேல்யூ ஆஃப் த ஃபைனல் கூட்ஸ் அண்ட் த சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஈச் செக்டார் டியூரிங் அ பர்டிகுலர் இயர் ப்ரொவைட்ஸ் த டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் த செக்டார் ஃபார் தட் இயர். ஸோ என்ன சொல்கிறாங்க, அந்த ஃபைனல் கூட்ஸோட வேல்யூ வந்து இருக்குல்ல, ஒரு செக்டார்லேயுமே ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஃபைனல் குட்ஸோட வேல்யூ, அதாவது ஒரு பர்டிகுலர் இயரில் எவ்வளோ கூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அந்த கூட்ஸோட வேல்யூ வந்து அதுதான் வந்து அந்த இயரோட டோட்டல் ப்ரொடக்ஷனை வந்து சொல்லுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த சம் ஆஃப் ப்ரொடக்ஷன் இந்த 3 sectors give what is called the gross domestic product. அதாவது இந்த 3 செக்டாரோட அந்த சம், அதாவது ஆட் பண்ணி வர அந்த ஃபைனல் வேல்யூ இருக்குல்ல, அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஜிடிபி, gross domestic product of the country அப்படின்னு வந்து சொல்கிறோம். It is the value of all the final goods and the services produced within a country during a particular year. ஸோ அந்த ஜிடிபி அப்படின்றது வந்து என்னது, இட் இஸ் த வேல்யூ ஆஃப் த ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு வித்தின் அ கண்ட்ரி. அதாவது ஒரு கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா ஃபைனல் குட்ஸோட அந்த வேல்யூ தான் வந்து என்னது, இந்த ஜிடிபி, அதாவது ஒரு பர்டிகுலர் இயரில். ஸோ ஜிடிபி ஷோஸ் ஹவு பிக் த எக்கனாமி இஸ். ஸோ ஒரு நாட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து இந்த ஜிடிபியிலேருந்து தான் வந்து பார்ப்பாங்க. In India, the mammoth task of measuring GDP is undertaken by the central government ministry. So இந்த ஜிடிபி வந்து கால்குலேட் பண்ணுறதை, மெஷர் பண்ணுறதை வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ திஸ் மினிஸ்ட்ரி வித் த ஹெல்ப் ஆஃப் வேரியஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் ஆல் த இந்தியன் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் கலெக்ட் இன்ஃபர்மேஷன் relating to total volume of goods and services and their prices and then estimate the GDP. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் மினிஸ்ட்ரி வச்சுருக்காங்க இந்த ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மினிஸ்ட்ரி வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்
எல்லா இந்தியன் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் இருக்க டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து எவ்வளோ டோட்டல் வால்யூம் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற ப்ரைஸஸ் அது எல்லாத்தையும் எஸ்டிமேட் பண்ணி அந்த ஜிடிபியை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹிஸ்டாரிக்கல் சேஞ்ச் இன் த செக்டார் வந்து பார்க்க போகிறோம். So historical change in sector. So generally it has been noted from the histories of many now developed countries that at initial stages of development primary sector was the most important sector of the economic activity. So நம்ம எக்கனாமிக் ஆக்டிவிட்டிலேயே வந்து ரொம்ப முக்கியமான துறை அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து எது பிரைமரி செக்டர் தான் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. As the methods of farming changed and agriculture sector began to prosper, it produced much more food than before. ஸோ இந்த ஃபார்மிங் மெத்தட்ஸும் சரி அக்ரிகல்ச்சர் செக்டர் வந்து அதிகமாக வந்து வளர ஆரம்பிச்சுது. ஸோ அதனால என்னாச்சு, அதனால நிறைய ஃபுட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க முன்னாடியோட. மெனி பீப்புள் குட் நவ் டேக் அப் அதர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தேர் வேர் இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் கிராஃப்ட் பர்சன்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ். ஸோ இது மாதிரி நடுப்புற வந்து வாங்கி விற்கிறாங்கல்ல அவங்க, அதே மாதிரி பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ்டு மெனி டைம்ஸ். ஸோ வாங்கிறதும் விற்கிறதும் வந்துமே வந்து நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ பிசைட்ஸ் தேர் வேர் ஆல்சோ டிரான்ஸ்போர்ட்டர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், ஆர்மி எக்ஸெட்ரா. ஸோ அதை தவிர்த்து டிரான்ஸ்போர்ட்டர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், ஆர்மி இவங்கெல்லாமே வந்து இருக்காங்க. ஹவவர் அட் திஸ் ஸ்டேஜ் மோஸ்ட் ஆஃப் த குட்ஸ் ப்ரொடியூஸ்ட் வேர் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த பிரைமரி செக்டர் அண்ட் மோஸ்ட் பீப்புள் வேர் ஆல்சோ எம்ப்ளாய்ட் இன் திஸ் செக்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரைமரி செக்டாரில் ப்ரொடியூஸ் ஆகிற குட்ஸ் எல்லாமே என்னது, வெறும் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி நிறைய பீப்புள் வந்து இந்த துறையில் வந்து நிறைய பேர் வந்து எம்ப்ளாய்டாக வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து ஓவர் லாங் டைம் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய நியூ மெத்தட்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வந்து வர ஆரம்பிச்சிது. அப்புறம் தான் ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிது. அதெல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ ஏற்கனவே வந்து ஃபார்ம்ஸில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்த மக்கள்லாம் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, அவங்க வந்து ஃபேக்ட்ரிஸ்க்கு வந்து வேலை செய்ய வர ஆரம்பித்தாங்க. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, பீப்புள் ஹூ ஹேட் ஏர்லியர் ஒர்க்ட் ஆன் ஃபார்ம்ஸ் நவ் பிகேன் டு ஒர்க் இன் ஃபேக்ட்ரிஸ் இன் லார்ஜ் நம்பர்ஸ். So they were forced to do so as you read in the history chapters. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து நிறைய சாப்டர்ஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி வந்து இதில் வந்து ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. ஸோ பீப்புள் பிகேன் டு யூஸ் மெனி மோர் குட்ஸ் தட் வேர் ப்ரொடியூஸ்ட் இன் த ஃபேக்ட்ரிஸ் அட் சீப் ரேட்ஸ். ஸோ பீப்புள் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைனல் குட்ஸாகவே வந்து கிடைக்கிது ஒரு சீப் ரேட்டில் அப்படின்ட்டு அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ செகண்டரி செக்டார் கிராஜுவலி பிகேம் த மோஸ்ட் important in total production and employment. ஸோ செகண்டரி செக்டார் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வர ஆரம்பிச்சிது டோட்டல் ப்ரொடக்ஷன்லேயும் எம்ப்ளாய்மெண்ட்லேயும். ஹென்ஸ் ஓவர் டைம் அ ஷிஃப்ட் ஹேட் டேக்கன் பிளேஸ். திஸ் மீன்ஸ் தட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த செக்டார் ஹேட் சேஞ்ச்டு. ஸோ என்ன ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி செக்டார் தான் வந்து மெயின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்டார் அப்படின்னு வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து மேனுஃபேக்சர் குட்ஸ்லாம் வர ஆரம்பித்த பிறகு செகண்டரி செக்டார் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்டாராக வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. In the past 100 years, there has been a further shift from secondary to the tertiary sector in the developed countries. So developed countries-ல வந்து என்ன ஆரம்பிச்சது அப்படின்னா 100 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து என்ன இருந்தது, செகண்டரி செக்டார் வந்து இருந்தது. இப்போ செகண்டரி செக்டார்லேருந்து டெர்ஷரி செக்டாருக்கு வந்து மாற ஆரம்பிச்சது. எங்கன்னா டெவலப்டு கண்ட்ரீஸில். The service sector has become the most important in terms of total production. இப்போ வந்து பார்க்கும்போது டெர்ஷரி செக்டார் தான் வந்து இம்பார்ட்டன்ட் செக்டார் இந்த டோட்டல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கிங் பீப்புள் ஆர் ஆல்சோ எம்ப்ளாய்ட் இன் த சர்வீஸ் செக்டார். ஸோ நிறைய ஒர்க்கிங் பீப்புளுமே வந்து எதில் இருக்காங்க, டெர்ஷரி செக்டார். சர்வீஸ் செக்டார்னா டெர்ஷரி செக்டாரை தான் மீன் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் பேட்டர்ன் அப்சர்வ் இன் த டெவலப்டு கண்ட்ரீஸ். ஸோ இப்போ டெவலப்டு கண்ட்ரீஸில் இந்த பேட்டர்ன் தான் வந்து நடந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த டோட்டல் ப்ரொடக்ஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இந்த 3 செக்டார்ஸை வந்து நம்ம இன்னும் நல்லா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஓவர் இயர்ஸ் தேர் ஹவ் பீன் சேஞ்ச் இன் த சிமிலர் டு த பேட்டர்ன் அப்சர்வ் ஃப்ரம் த டெவலப்டு கண்ட்ரீஸ். ஸோ டெவலப்டு கண்ட்ரீஸில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாங்களோ அது மாதிரியே வந்து சிமிலர் சேஞ்சஸ் வந்து இங்கேயுமே நடந்திருக்கு. அதை பற்றியுமே வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வர டாபிக்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.